வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹோமியோபதி மருந்து சாப்பிடும்போது நெறைய பேர் பத்தியம் கடைபிடிக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. சோ அதுக்கான பதில் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஹோமியோபதி மருந்து சாப்பிடும்போது உணவு கட்டுப்பாடு, இந்த பத்தியம் எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. சோ நம்மளோட தொந்தரவுக்கு ஏத்த மாதிரி உள்ள சாப்பாடு உணவு முறைகள் மட்டும் கரெக்ட்டா கடைபிடிச்சோம்னா போதும். இந்த ஹோமியோபதி மருந்து சாப்பிடும்போது இந்தந்த உணவு எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பத்தியம் எதுவுமே கிடையாது. யூசுவலா நிறைய பேர் பேஷண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டா காஃபி டீ எல்லாம் குடிக்க கூடாதாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி காஃபி டீ குடிக்கலாமா, குடிச்சா நம்ம சாப்பிடுற ஹோமியோபதி மருந்து முறியடிச்சிருமா, நமக்கு எஃபெக்ட் இருக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கு. நிறைய பேர் அதனால ஹோமியோபதி மருந்து எடுக்கிறவங்க நிறைய பேர் இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுவாங்க, காஃபி டீ குடிக்கிறதே அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த ஒரு ரீசன்னாலேயுமே எடுக்காம இருப்பாங்க. நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேங்க, எனக்கு ஏன்னா நான் காஃபி டீ குடிக்கிறேன், நான் அதனால நிறுத்த முடியாது, சோ அதனால எனக்கு ஹோமியோபதி ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பத்தியம் ஹோமியோபதியில கிடையாது. ஆக்சுவலா ஹோமியோபதி நீங்க மாத்திரை சாப்பிடும் போது காஃபி டீ நீங்க குடிச்சாலும் அந்த ஹோமியோபதி மாத்திரையில மருத்துவ குணம் இருக்கிறனால கண்டிப்பா நம்ம உடம்புல அது ஆக்ஷன் உண்டு பண்ணும். நம்மளோட தொந்தரவுகள் கம்மியாகும். எந்த விதத்திலயும் நம்ம காஃபி டீ குடிக்கிறனால ஹோமியோபதி மருந்தோட வீரியம் எந்த விதத்திலயும் நமக்கு கம்மியாகுது. ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஹோமியோபதி மருந்து சாப்பிடும் போது இது பத்தியத்துல வராது, பட் ஆனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இருக்கணும். என்னன்னா நம்ம என்ன ஒரு ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டாலும் நமக்கு நாக்குல நம்ம சாப்பாடோட டேஸ்ட் இருக்க கூடாது. எதர் நம்ம பிரஷ் பண்றோம், காலைல எந்திரிச்ச உடனே வாய் கொப்பளிச்சு பிரஷ் பண்றோம் அப்படின்னா அந்த டூத் பேஸ்டோட டேஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு வாயில நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் போது நம்ம ஹோமியோபதி மருந்தை சாப்பிடக்கூடாது. சோ அந்த டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா, நிறைய தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நாக்கு நல்லா எந்த ஒரு டேஸ்ட் எதுவுமே இல்லாத போது நம்ம ஹோமியோபதி மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ அதே மாதிரி நீங்க காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா காஃபி டீ குடிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு நம்ம மாத்திரையை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா காஃபி டீ நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம ஹோமியோபதி மருந்தை சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க காஃபி டீ குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க காஃபி டீயும் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பிவரேஜா இருக்கும். உங்களுக்கு காஃபி டீ என்னோட ரொம்ப வருஷ பழக்கம். எனக்கு டிகாஷன் காஃபி நான் காலையில எந்திரிச்சு குடிக்காம என்னால அந்த நாளே ஓடாது. காலையில எந்திரிச்சோட டீ குடிக்கலன்னா அன்னைக்கு நாளே ஓடாது. எனக்கு டீ பீரியட், சாப்பாடு கூட வேணா டீ தான் எனக்கு வேணும்ன்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க எல்லாருமே தாராளமா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாம். நல்ல எஃபெக்டிவா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஆக்ஷன் வருது. ஏன்னா இதை நாங்க நிறைய பேஷண்ட்ஸ் கிட்டயும் நான் பார்த்திருக்கேன். அவங்க குடிக்கிறனால இந்த மெடிசன்ஸ் ஆக்ட் பண்றது எந்த விதத்திலயும் உங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ் இல்ல, எந்த விதத்திலயும் ஒரு பாதிப்பு இல்ல. அதே மாதிரி நானுமே கம்ப்ளீட்டா ஹோமியோபில்ஸ் தான் எடுப்பேன். எந்த ஒரு தொந்தரவுனாலும், ஒரு தலைவலி, ஒரு வாமிட், எந்த ஒரு ப்ராப்ளம்னாலுமே நான் ஹோமியோபதி தான் எடுப்பேன். அதுலயுமே எனக்கு நல்ல எஃபெக்டிவ்னஸ் கிடைச்சிருக்கு. நான் காஃபி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துல நான் மாத்திரை சாப்பிட்டா கூட எனக்கு நல்ல எஃபெக்டிவா தான் இருக்கு. சோ இது ஒரு கண்டிப்பா ஒரு காஃபி டீ நீங்க ஹோமியோபதி மாத்திரை எடுக்கும் போது தாராளமா எடுத்துக்கலாம். இது பத்தி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. சோ காஃபி டீ நம்ம குடிக்கணுமா குடிக்க கூடாதா அப்படின்ற ஒரு நிறைய பேர் இதே ஒரு கேள்வியா எப்பயுமே ரெகுலரா பேஷண்ட்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ரெகுலரா இதர் போன் மூலியமா வர்ற கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன்னாலும் சரி, கேட்கறவங்கனாலும் சரி, ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. நம்மளும் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கு. சோ அதனால அது ரிலேட்டடா ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எந்த மாதிரி உள்ளவங்க ஹோமியோபதி எடுக்கும் போது கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு காஃபி ஒரு 15-20 காஃபி குடிக்கிறவங்க, அதுவும் பிளாக் காஃபி குடிக்கிறவங்க, பிளாக் டீ குடிக்கிறவங்க, அதுவுமே 15-20 தடவை நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னாதான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஆக்ட் பண்றதுல நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். நீங்க நார்மலா பால்ல ஆட் பண்ணி காஃபி டீ ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை குடிக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்காது. ஹோமியோபதி மாத்திரை சாப்பிடும் போது நமக்கு உணவு கட்டுப்பாடோ பத்தியமோ கிடையாது. ஆனா உங்க நோய்க்கு உள்ள பத்தியத்தை நீங்க கடைபிடித்தாங்க. எப்படின்னா நம்மளுக்கு பிரஷர் இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பா உப்பு கம்மியா தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். சக்கரை வியாதி இருக்குன்னா நம்மளுக்கு சுகர் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ண தான் வேண்டியது. சோ இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம தொந்தரவுக்கு ஏத்த மாதிரி உள்ளது. அதுக்கும் ஹோமியோபதி டேப்லெட்டுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. சோ ஹோமியோபதி டேப்லெட் எடுக்கும் போது இதுக்காக உள்ள பத்தியம் ஹோமியோபதி டேப்லெட் எடுக்கும் போது நீங்க காஃபி டீ சாப்பிட்டீங்கன்னா இது முறியாயிடும், நிறைய பெர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு இது ஹோமியோபதி டேப்லெட் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது, அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பா இதோட ஆக்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.